ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் உழவு ஓட்டி கத்திரி செடி நடுறதை பார்க்கலாம். உழவு ஓட்டிகிட்ருக்காங்க. இப்படி உழவு ஓட்டுறதுனால மண் இந்த மாதிரி நல்லா இலகிடும், வேர் நல்லா பிடிக்குங்க. பார் போடுறதுக்கு கொத்தைக்கு தாங்க ஆளுங்க விட்டுருந்தாங்க. பாருங்கள், வெயிலே இவ்வளோ கஷ்டப்பட்டு பார் போட்டுட்ருக்காங்க. என்ன தான் டெக்னாலஜி வந்தாலும் இந்த விவசாயிங்களுக்கு மட்டும் அவங்க படுற பாடு அவங்கள விட்டு போகாதுங்க. கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க. ஒரு வழியாக பார் போட்டு முடிச்சிட்டாங்க. பார் போட்டதுக்கப்புறம் தண்ணி கட்ட பாப்பா தான் செடியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருந்தா வயலில். அண்ணா அதை வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தார். அவளும் சலிக்காமல் எல்லா செடியும் தோட்டத்து வீட்டிலேருந்து ஒவ்வொன்றா கொண்டு வந்து கொடுக்குறா. பாருங்கள், மல்லிகைம்மா கேட்குறாங்க, அவள் கொடுக்க மாட்டேங்கிறா. கொண்டு போய் எல்லாத்தையும் அவங்க மாமாட்ட கொடுத்து அவர் எல்லாருக்கும் எடுத்து வச்சிட்ருக்கிறாரு. செடியை வாங்கிட்டு எல்லோரும் நட போயிட்டாங்க. கரெக்டாக ஒரு 3 அடி டிஸ்டன்ஸ் வச்சு தாங்க நட்டுக்கிட்டுருக்குறாங்க. இப்படி நட்டால் தான் செடி கரெக்டாக பெருசாகிறப்ப ஒன்றுக்கொன்று இடிச்சிக்காமல் இருக்கும். அவள் நட நானும் நடன்னு சொல்லி போயிட்டா. அப்புறம் அவளுக்கு சொல்லி கொடுத்து நட்டுட்ருக்காங்க. இவங்க தான் மல்லிகம்மா. எங்கள் தோட்டத்தில் ரொம்ப நாளாக வேலைக்கு வந்துட்டுருக்காங்க. பாப்பாங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்கள பார்த்து அவன் நடுறா. ஆனால் அவன் நடுறது நல்லா மண்ணில் ஊன தெரியலையா, அதனால் அவங்க எடுத்து திரும்ப நட்டுக்கிட்டு இருக்காங்க. அவளும் விடாமல் நட்டுக்கிட்டே இருக்கா. நானும் நடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் வெயிலில் போகவே மாட்டேங்கிறா. ஒரு வழியாக ஒரு வயல் நட்டாச்சு. அடுத்த வயலுக்கு தண்ணி விட்டு நடலான்னு சொன்னாங்க அம்மா. தண்ணி தான் விட்டுட்ருக்காங்க. பாராக போகிறனால கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டுருக்கு. ஆனாலும் இந்த வரப்புலலாம் பாரில் தண்ணியே போகலைங்க. அம்மா ஒவ்வொரு வரப்பாக எடுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. கால் பயங்கரமாக சுடு வெயிலில். இருந்தாலும் அம்மா வெயில்லையே செருப்பு கூட போடாமல் தண்ணி கட்டிகிட்ருக்காங்க. அம்மா பயங்கர உழைப்பாளி. எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுருவாங்க. இப்போ தண்ணி கட்டுறது, பாத்தி போடுறது, பார் போடுறது, இப்படி எல்லா வேலையுமே தனியாகவே செய்வாங்க. யாரும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, நானே செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு, எனக்கு சின்ன குழந்தையப்பெல்லாம் எனக்கு தெரியும். நைட்லாம் தோட்டத்தில் செடி போட்டிருந்தாங்கன்னா தண்ணி கட்டுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப உழைப்பாளி. பயங்கரமாக வேலை செய்வாங்க. பாருங்கள், பார்லலாம் தண்ணியே போகலை. எடுத்துவிட்டால் தான் தண்ணியே இந்த சைடு வருது. ஏதோ மடை கட்டின மாதிரி இருக்குது பாரெல்லாம். அந்த கடைசி பார் மட்டும் இப்படியே தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும். அது ஒவ்வொன்றா மம்முட்டியில் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கடைசியாக எடுத்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி பாரில் தண்ணி போயிட்டுருக்குன்னு. இப்படி தண்ணி போயிட்டுருக்க அவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நடலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அம்மா சரி நடலாம், எல்லாம் தண்ணி கட்டி முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு மடை போடுறாங்க. மடையை போட்டு முடிச்சதுக்கப்புறம் அம்மா தண்ணி ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோளக்காட்டு கொஞ்சம் எடுத்து விட்டாங்க. சோளக்காட்டுக்கு எடுத்து விட்டால் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சோன்னு எடுத்து விட்டாங்க. அப்புறம் இவங்களும் நடவு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்பயும் பாருங்கள், பாப்பா நானும் தான் நடுவேன்னு மறுபடியும் வந்துட்டா. இவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்புறம் கொஞ்சம் நட இந்த பட்டுப்பாவாடை வேற போட்டு நட்டுட்டு இருந்தாளா, பட்டுப்பாவாடை காலில் மாட்டிக்கிட்டே இருக்குது. அவளும் அது மாட்டினாலும் விழுந்துருவேன்னு சொல்கிறாங்க, ஆனால் கேட்க மாட்டேங்கிறாள். போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தாவது நடுன்னு சொல்கிறாங்க. அவள் எதையுமே கேட்கல. அந்த கையில் இருக்கிற செடி ஃபுல்லாக நட்டுட்டு தான் நான் போவேன்னு சொல்கிறா. அப்புறம் அம்மா ஒரு சைடு அவங்க நட்டுட்ருக்க அம்மா எல்லாருக்கும் தண்ணி எல்லா பார்க்கும் தண்ணி விட்டுட்ருக்காங்க. அப்புறம் வேகமாக போய் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு நட்டுட்ருக்கா. வயலில் அவங்களாம் நட்டுட்டு போயிட்டாங்க. இவளுக்கு மட்டும் ஒரு பார் விட்டு வச்சுருந்தாங்க. இவள் அழுவான்ட்டு. அப்புறம் அந்த பாரில் தான் இவள் நட்டுட்ருக்கா. செடி காய் பிடிச்சாதான் தெரியும் அவள் எப்படி நட்டான்ட்டு. அம்மா பாருங்கள், வயலோட வரப்புலலாம் காய் செடி நட்டுருக்காங்க. மிளகா செடி தான் நட்டுட்ருக்காங்க. அண்ணா தண்ணி கட்ட வரப்புலலாம் நட்டுட்ருக்காங்க அம்மா மிளகா செடி. அம்மா எப்பயுமே வரப்பில் நிறையா செடி நட்டு விட்ருவாங்க குழம்புக்கு. இப்போது தக்காளி, அப்புறம் வெண்டைக்காய், கொத்தவரங்காய், இந்த மாதிரி எல்லா செடியுமே வரப்பில் நட்டுருவாங்க. காய்க்குன்னு நம்ம சந்தைக்கு போக வேண்டியதே இல்லை. பைய எடுத்துகிட்டு தோட்டத்துக்கு போனால் போதும், எல்லா காயுமே பறிச்சிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி அம்மா பாருங்கள் நட்டுட்ருக்காங்க. அந்த சைடெலாம் இன்னும் எல்லா செடியும் நட்டுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க இப்போ தோட்டத்தில் மருந்தடிக்கிறப்ப, இப்போ உரம் போடுறப்பெல்லாம் இப்போ கத்திரி செடிக்கு அடித்தா அதுக்கும் அடிப்போம்ல, அப்படியே காய் வந்துரும்னு சொல்லிட்டு வரப்பெல்லாம் இப்படி தான் நட்டு விட்டுட்ருப்பாங்க. பாருங்கள், ஒரு வயல் விடாமல் நடுறாங்க. ஒரு வயல் வரப்பை நட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது வயல் வரப்புலையும் காய் நட்டுக்கிட்டுருக்காங்க. மிளகா செடி நட்டுட்ருக்காங்க. இப்போ பாப்பா தூங்கி எந்திரிச்சிட்டா. அவங்க அப்பா
தூங்கி எழுந்திரிச்சிட்டான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்ததும் மல்லிகாம்மா தூக்கிக்கிட்டாங்க. ரொம்ப பாசம் அவங்களுக்கு குழந்தைங்க மேலே. பெரிய பாப்பா பாருங்கள் எப்படி விளையாண்டுட்ருக்கான்ட்டு. இப்போ வந்து வேலையை முடிச்சுட்டு எல்லாம் கை கால் கழுவிட்டு டீ வச்சாங்க. அந்த டீயை குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பாப்பாவை ஆளுக்கால் தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கொஞ்சி விளையாண்டுட்டு இருந்தாங்களா, அதுக்கப்புறம் டீ வந்துடுச்சு. டீயை குடிச்சிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இவ்வளோ தாங்க இன்றைக்கி நாற்று நட்டு முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.